ഇതുപോലെ എങ്ങനെയും പോ ഞാൻ എടുത്തിട്ടുള്ളത് ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து சண்டே சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். இப்போ எல்லாரும் அடுத்தல என்ன ஒரு சர்ச்சுக்கு போகிறோம். அங்கே என்ன விசேஷம் அப்படின்னா அங்கே வந்து சபை நாள். நல்லா எங்கள் சபை நாளுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் வைப்பாங்க. அங்கேயும் சாப்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தால் அங்கே சாப்பிட்டு வரலாம். ஆனால் இப்போ எங்கள் மாமனார் அங்கே போயிட்டு நீங்கள் எதுலையுமே கலந்துக்க மாட்டேங்கிறீங்க, இப்போ எல்லாரும் ஓடி வரணும், 2 வண்டியை வச்சுக்கிட்டாங்க, என்ன செய்யிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஷார்ட் போட்டு நீங்கள் சவுண்டு போட்டாரு. சரி அப்போ ஹஸ்பண்ட் சொன்னாங்க சரி நம்மளும் போயிடுவோம். நிறைய பேர் போவாங்க சர்ச்சில் இருந்தெல்லாம். சரி நாங்கள் இது வரைக்கும் அந்த சர்ச்சுக்கு போயிட்டே இல்லை. அப்போ இன்றைக்கி போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பிள்ளைங்களும் நல்லா ஹாப்பியாக ட்ரெஸ் எல்லாம் மாறிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு வண்டி வந்து பஞ்சர் ஆகிட்டு. அப்போ ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் போய் அதை பஞ்சர் ஒட்டிட்டு வரேன், எல்லோரும் ட்ரெஸ் மாறி கிளம்பி நில்லுங்க, நம்ம ஓடி வந்துடலாம் அப்படின்ட்டு. அப்போ அங்கே வந்து எங்கள் இளைய மாமனாருக்கு வீடு அங்கே தான் இருக்குது. சரி அங்கேயும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் போகிறோம். சரி ஓகே, சர்ச்சுக்கு வந்துட்டோம். பாருங்க அந்த ஃப்ரெண்டெல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லா இடமும் டைலெல்லாம் ஒட்டி அது சூப்பராக இருக்குது. நமக்கு பார்க்கறதுக்கு கோபுரமும் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து வழி மாறி போயிட்டோம். அதுக்கப்புறமா இங்கே வண்டியெல்லாம் விடுறதுக்குலாம் நிறைய பிளேஸ் இருக்குது. இதுதான் அந்த மண்டபம். இந்த மாதிரி ரோட்டு சைடு அழகாக இருக்குது. ஆனால் உள்ளுக்கு எங்களுக்கு இடமே கிடைக்கல. நாங்கள் வெளியே தான் இருந்தோம். வெளியே இருந்து நாங்கள் போய் ஒரு மணிக்கூர் கழிஞ்சு தான் ப்ரேயர் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா 2-3 தெரிஞ்சவங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நேராக வந்து உள்ளாடி நாங்கள் போயிட்டோம். என்ன அப்படின்னா என் கூட ஒரு பொண்ணு பேசிட்டு வரா. அவள் வந்து சொந்தக்கார பொண்ணு தான். அவளுக்கு 1:30க்கு ஸ்கூலில் ஒரு எக்ஸாம் இருக்கான். அப்போ அதனால ஃபஸ்ட்டு பந்திலே நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னுக்கிட்டு அவளையும் கூட்டிகிட்டு நாங்கள் உள்ளாடி வந்தோம். இங்கே வந்தால் யாருமே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் பேர் வந்துகிட்டே இருக்காங்க. எல்லோரும் சர்ச்சுக்குள்ளே இருக்காங்க. சர்ச் இன்னும் ஃபினிஷ் ஆகலை. அதுக்கப்புறமா இங்கே இருந்து நம்ம தான் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பலாம், அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப டயர்டாக இருந்தது. என்ன அப்படின்னா அங்கே ஃபினிஷ் ஆகுறதுக்கே 1:30 ஆயிட்டு. நல்ல பசி ஆகிட்டு. காலையில் வந்து சப்பாத்தி கடலைக்கறி அந்த மாதிரி வச்சுருந்தேன்னா எனக்கு சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு வந்து மனசே கிடையாது. காலையில் எங்கேயும் போகிறோம் அப்படின்னா அப்போ அது வந்து சாப்பிடாம வந்ததுனால இது. அதுக்கப்புறமா என்னுடைய ஹஸ்பண்டாக வந்துட்டாங்க கண்ணா. அப்போ கிண்டல் பண்ணி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் ஒரு சைடோடி வந்திருக்கோம், நீங்கள் அடுத்த சைடோடி வந்துட்டிங்களா ஃபினிஷ் பண்ணி. என்னென்னா அங்கே வந்து நற்கரணை கொடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து அங்கே புது நன்மணி ஒன்று உண்டுலாம், அது அங்கே எடுத்தால் தான் அந்த நற்கரணையில் நம்ம பங்கெடுக்க முடியும். அப்போ அதில் நாங்கள் கிடையாது. அதனால நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து இருந்துக்கிட்டோம், வீடியோ எடுத்துட்டோம். கிளாரிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறமா குறையும், இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் எங்கள் மாமனாரும் வந்திருக்காரு. அவர் வந்து உள்ளாடி இருக்கார். அவர் வந்து எங்கே போனாலும் சர்ச்சு காரியங்களில் கரெக்டாக இருப்பார். உள்ளாடி போய் வந்து ப்ரேயர் பார்க்கணும் அந்த மாதிரி. நாங்கள் வந்து எனக்கும் அப்படி தான் உள்ளாடி தான் போய் இருக்கணும். ஆனால் வந்து இது கடைசியாக வந்ததுனால காலையிலேருந்தே நடக்குது. ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு அந்த மாதிரி நடக்கும். இது சபை நாள்னால் வருஷத்துக்கு ஒரு கையாக அது வந்து நிறைய பாஸ்டர்லாம் வருவாங்க, அந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம். அந்த அப்புறமா முடிஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் வந்ததுக்கப்புறமா நல்லா சாப்பிட்டோம். ஒரு 5 சைஸு கறி கூட்டு, அதுக்கப்புறமா பாயாசம் உண்டு. சிக்கன் தான் இல்லை, அதான் வர சொல்லிகிட்டே இருக்கேன். சூப்பராக இருந்தது சாப்பாடு. ஆனால் சிக்கன் இல்லாத ஒரு குறை தான் அந்த மாதிரி. ஆனால் வந்து சாப்பாடு பெட்டுன்னு விளம்பப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பாயாசம்லாம் வந்துட்டு அதை பற்றியும் நாங்கள் பேசிக்கிட்டோம். அதுக்கப்புறமா பிளான் பண்ணோம், இனி நேரம் எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்போ மாமனார் வந்து வந்திருந்தார்ல. அப்போ அவர்கிட்ட வந்து சரி மாமா அப்பா நீங்கள் எங்கே போகிறீங்க, நாங்கள் அங்கே தான் வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்து பேசிக்கிட்டு சரி நான் அங்கே தான் போகிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து எல்லாருமாட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து நிறைய நாள் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் இருக்கும். அதில் இடையில 1 நாள் 2 நாள் நானும் ஹஸ்பண்ட் இங்கே வந்திருக்கோம். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு கிட்டத்தட்ட 5 இல்லை 8 மாதம் 7 மாதம் ஆகுது. வந்து இங்கே நல்ல தென்னை மரமெல்லாம் சூப்பராக வளர்ந்து இப்படி இருக்குது. இந்த வீடை தான் நம்ம பொழிக்கணும். பொழிச்சிட்டு புதிய வீடு இந்த இடத்துல தான் வைக்கணும். அதுக்கு தென்னை மரம் எல்லாமே நம்ம வந்து எடுத்துடணும். தெங்கு வந்து அழகாக காய்ச்சிட்டு இருந்து எங்கள் மாமனார் மாமியார் இங்கே இருந்தாங்கல்ல. அப்போது வந்து என்ன ஒரு தென்னை மரத்துக்கு கிட்ட இன்னொரு தென்னை மரம் வச்சுட்டாங்க. அது வந்து 2மே காய்க்காமல் போயிட்டு. இங்கே வந்து கிணறு இருக்குது. இந்த கிணறு வந்து நம்ம வீடு வைக்கப்பா உள்ளடி போரம் இருக்குது. அந்த போரை மட்டும் வச்சுட்டு கிணறை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும். அப்புறமா இங்கே வீட்டுக்குள்ளாடிலாம் போகவே இல்லை, வீடியோவும் எடுக்கலை. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னே ஒரு வீடியோவில் காணிச்சிருக்கேன். எங்களுக்கு ஒரு சிம்பிளான வீடு தான் அந்த மாதிரி. அப்புறமா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழை தோட்டம் போல் வச்சுருக்காங்க. ஒரு 10
10 வாழை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் 2 வாழை கொலை சூப்பராக இருக்குது. போன தடவை மாமனார் வந்து அந்த கொலை இங்கே தான் கொண்டு வந்தாங்க. அது வந்து கொஞ்சம் சின்ன காயாக தான் இருந்தது. ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் நல்ல பெரிய காயாட்டு இருக்குது. எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. இங்கே கொண்டு வராங்களா, என்னுடைய நாத்தனார் வீட்டுக்கு கொண்டு போகிறாங்களா அப்படின்னு ஒன்றும் தெரியலை. எங்கே கொண்டு வந்தாலும் சந்தோஷம்தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மொட்டை மாடியிலையும் போயிட்டோம். மொட்டை மாடி வந்து எனக்கு நல்லா பிடிக்கும். அதுவும் மாத்திரம் இல்லை, இந்த இடம் எனக்கு நல்லா பிடிக்கும். அதனால ஹஸ்பண்ட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், எப்படியாவது நம்ம வீடு வச்சு போயிடணும், அங்கேயே போயிடணும். வாடகை வீட்டில் எனக்கு வந்து வாடகை வீட்டில் இருக்கிறதே எனக்கு பிடிக்காது. எப்போமா நான் சொல்லேதான் ஃபோன்லனாலும் அங்குள்ள வீடு நமக்கு விற்கணும், விற்றா நமக்கு ஒரு 3-4 மாதத்தில் பெட்டுன்னு செய்திடலாம். எப்போ அது விற்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். பொறுமையாயிரு, அது விற்ற உடனே நம்ம உடனே செய்திடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து பக்கத்து மரங்கள், அது கூட இங்கே தான் பார்த்து நிற்கேன். எங்களுக்கு இந்த ஒரே ஒரு மரம் தான் எங்களுக்கு காய்க்கும். இந்த தடவை நிறைய கிடக்குது காய். மாமனார் தாராரே என்னமோ தெரியல. போகிற தடவை வந்து கடையில் கொடுத்துட்டாங்க. அது எங்களுக்கு தந்திருக்கலாம், தரலாம். அது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருந்தது. சரி நம்ம ஒன்றும் சொல்லண்டா, தந்தா தரட்டு அப்படின்னு விட்டுட்டோம். ஆனால் இந்த தடவை நிறைய கிடக்குது. போன தடவை 15 தேங்காய் தான் காய்ச்சுது. என்னன்னு தெரியல, எல்லாம் மாமனாருக்கு கைவசம் தானே, அவர் மனசு வச்சா நமக்கு கிடைக்கும். சரி ஓகேன்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறமா மேலே இருந்துட்டு கீழே வந்துட்டு எங்களுக்கு வந்து ரோடு வந்து ஒரு பாலம் வைக்கிறாங்க. அதனால இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் பாடு. அப்போ அடுத்த உங்கள் கேட் வழியாக தான் வரோம், ரோடு வழியாக வர முடியாது அந்த மாதிரி. அப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக தாராவு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து புளிச்சங்காணி சொல்லுவோம், அந்த காயெல்லாம் இருந்தது. அதையும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து ஒரு பட்டி நிற்கிது, அதை கண்டு நாங்கள் ஒரே ஓட்டம். அந்த மாதிரி நடந்தது. புளிச்சங்க பாருங்கள், இது ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருந்தேன், சூப்பராக இருந்தது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இன்னத்த vlog வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, பாய்.